யூனிட் எக்ஸசைஸ் 1ல 8th சம்மு. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்புறம் இங்கே வந்துடலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ். சரியா? இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இதை பண்ணி பார்த்து இதை ப்ரூவ் பண்ணாலே போதுமானது. ரொம்ப எலாபரேட்டாக போக தேவையில்லாம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும் நமக்கு என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஆனால் இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ். நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் எடுத்து எஃப்லேயே போடுறோம். சரியா? இப்போ எக்ஸுக்கு பதில் இந்த ஹோல் டேர்ம் போட போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த இதில் மைனஸ் ஒன் டிவைடட் பை இதுனது எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இங்கேனது ப்ளஸ் ஒன். எக்ஸுக்கு பதில் ஒவ்வொரு எக்ஸுக்கு பதில் இந்த ஹோல் டேர்மே எடுத்து உள்ளே போடுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன்று இதுக்கு மேலே போச்சுன்னா மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட். இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் முன்னாடியே, ஏன்னா அப்போ தான் ஈஸியாகிடும். இப்போ மேலே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு, அப்புறம் மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. ஓகே, முடிஞ்சிச்சு. கீழே வாங்க, கீழே வந்தானது இங்கே ஒன்று இருக்குது இல்லையா, இதான் கேன்சல் பண்ணுறோம் இல்லையா. கீழே என்ன சொல்லுங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஒன். ஏன்னா அதை கேன்சல் பண்ணதுனால இந்த ஒன்றை போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரலாம் இல்லையா. ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தால் என்ன வரும் பாருங்கள். சரி, முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒன். இது மேலே கொண்டு வந்தால் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் மிச்சம் என்னது, மைனஸ் டூ இருக்குது இங்கே. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது, டூ எக்ஸ் இருக்குது. அப்போது மைனஸ் டூ டிவைடட் பை டூ எக்ஸ். டூ கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ். இப்போ பாருங்கள், இது ப்ரூஃப் ஆகிடுச்சா? அவ்வளோதான் சம்.